इनिय उறவுகளுக்கு காலை வணக்கம் आदरणीय बंधुगण नमस्कार। आज सिंपल क्विक गोटे अंडा तरकारी इनकी सीकिरमा அவசர அவசரமா பண்ற ஒரு முட்டை குழம்பு தான் செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டியா। இந்த மசாலா எல்லாம் வந்து நம்ம நைட் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம், காலையில வந்துட்டு போட்டுட்டு நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்கு கூட இந்த குழம்பு செய்யலாம்। மசாலா அரைக்கிறதுக்காக ये मसाला सब है ना नाइट भी रेडी करिक रखिबो, सकाल सकाल हम जल्दी रेडी करिबा ପାଇଁ भी ठीक रहइबो। बादाम टिके कंचा बादाम व्हाइट कलर रतीलेना सेटा रेड चिली टिके सबु पकीकी बोलो फ्राई करके यूज करिबा ପାଇଁ दरकार, सेटा हम पेस्ट करिबा ପାଇଁ दरकार। வேர்க்கடலை கொஞ்சம் காஞ்ச மிளகா எள்ளு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாமே நைஸா ஃப்ரை பண்ணிட்டு அதை தான் போட்டு நம்ம கிரேவி பண்ண போகிறோம்। அதை எடுத்துட்டு சேம் ஃப்ரைங் பேனில் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போடணும், வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, இதெல்லாம் வந்துட்டு நைட்டு கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் ஈஸியாக இருக்கும்। तापर से बादाम सब टिके फ्राई करके खड़ी रखा ପାଇଁ दरकार। से संगे ना प्याज गोटे बड़ प्याज 3-4 प्याज आमको ग्रेवी केते दरकार ना एतिकी प्याज टिके तेलर फ्राई करबा ପାଇଁ दरकार। से संगे टिके जिंजर गार्लिक टिके सब पेस्ट नहीं सब फ्राई करके तापर पेस्ट करबा ପାଇଁ जाउची। तापर 2टा टमाटर सब तेलर टिके फ्राई करबा ପାଇଁ दरकार। ऑलरेडी बादाम सब हम फ्राई करके रखुचे ना 2टा मिसिकी पेस्ट करबा ପାଇଁ दरकार। நம்ம வெங்காயம் எல்லாம் இது லைட்டா வெங்காயம் வதங்கும் போது தக்காளியும் ஒன்று போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணா போதும்। இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியா போடணும், பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும்। நான் வந்துட்டு ஒரு 10 முட்டைக்கு பண்ண போறேன், அதனால 4 வெங்காயம் எடுத்திருக்கேன்। எல்லாமே லைட்டா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை எள்ளெல்லாம் வதக்கி வச்சிருக்கோம்ல அதுவும் இதுவும் சேர்த்து வந்து பேஸ்ட் பண்ணணும்। பேஸ்ட் வந்து நல்லா நைஸா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்। கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வதக்குறேன் நான்। வெங்காயம் வதக்கும் போது வந்து கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும்। प्याज फ्राई करबा टाइम रे टिके लूण पकेकी फ्राई करबा टाइम रे टिके जल्दी फ्राई हो जिवो। बोलो प्याज टिके बोलो फ्राई हो गिला टाइम रे टमाटर 2टा ना हम केते टमाटर दरकार से टमाटर भी ए संगे मिसिकी टिके फ्राई करबा ପାଇଁ दरकार। நான் வந்துட்டு ஒரு 10 முட்டை பண்றேன், அதனால 4 வெங்காயம் போட்டிருக்கேன், 2 தக்காளி போட்டிருக்கேன்। ரொம்ப புளிப்பாவா இருக்க கூடாது, கரெக்டா இருக்கணும் குழம்பு, அது திக்காவா இருக்கும் குழம்பு, அதனால நல்ல தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு இது ஃப்ரை பண்ணும்போது நார்மலா நீங்க வந்து கொஞ்சம் பால் ஊத்தி ஃப்ரை பண்ணீங்கன்னா குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும்। நான் வந்துட்டு எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்டா அரைக்கும் போது வந்து தண்ணி ஊத்தாம கொஞ்சமா பால் ஊத்தி அரைச்சிருக்கேன்। வெங்காயம் போட்டுட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணுவானா லைட்டா ஃப்ரை பண்ணவே போதும்। ଆଉ ये सब बना फ्राई करिबा टाइम रे टिके कीरा पकी के फ्राई करिबा टाइम रे तरकारी आउ भी बढ़िया टेस्ट आसीबो। मु कीरा पकी ना पकीबा पई लास्ट रे ग्राइंड करिबा टाइम रे टिके कीरा पकी की ग्राइंड करची, सेटा पई तरकारी रे टेस्ट है ना बढ़िया आसीबो। सेटा पई आउ बोलो प्याज गार्लिक सब बोलो फ्राई हो गिला, टमाटर भी बेसी फ्राई करिबा पई दरकार नै, कोन पई ना सब मसाला सब ग्राइंड करला पर लास्ट तेलर भी फ्राई करिबा पई दरकार। सेटा पई गोटे कंचा लंका मु पकी दुचे बे எல்லாமே ரொம்ப ஃப்ரை பண்ணுவானா லைட்டா ஃப்ரை பண்ணா போதும்। ஏன்னா மசாலா எல்லாம் ஃப்ரை ஆன உடனே மறுபடியும் நம்ம எண்ணெயில வந்து எல்லா மசாலாவும் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணுவோம்। இன்கேஸ் வந்து நைட்டு நீங்க காலையில பண்ண போறீங்களா நைட்டு இந்த மசாலா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில உடனே செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும், டைம் கொஞ்சம் மிச்சமாகும், அவ்வளவுதான்। முட்டை வந்து நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அந்த முட்டையை வந்துட்டு தோல் உரிச்சிட்டு இது மாதிரி மேல வந்து லைட்டா கட் பண்ணிட்டீங்கன்னா மசாலா எல்லாம் உள்ள போகும், பாக்குறதுக்கும் முட்டையோட பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் குழம்புல। அதனால मु सब अंडा ना बोलो सिजिकी रखुची, सिजिकी तापर अंडा के ना चुपा कड़की एमती लंबा लंबा ऊपर कट करके रखुची। अंडा भीतर मसाला भी चली बना सेट पाई முட்டை வந்து ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது, வேக வைக்க கூடாது। நம்ம வேக வச்சுட்டு முட்டையை வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா கலர் மாறணும்னு எடுத்துடணும், இல்லைன்னா முட்டை வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் மேல இருக்கிற தோல் வந்து, அதனால லைட்டா இருந்தா போதும்। இது ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமா வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா அந்த மசாலா வந்து உள்ள இறங்கும்। அதனால फ्राई करिबा टाइम रे बेसी फ्राई करिबा नहीं मु खाली 5 मिनट टिके टाइम फ्राई करिबा कोड पयना ऊपर बेले बेसी रबर टाइप रे हे जिबना अंडा सेटा बोलर लागिबा नहीं। सेटा पय मसाला पय टिके लूण हल्दी काश्मीरी चिल्ली पाउडर ना टिके पकी लाइट फ्राई करची, तापर तरकारी रे यूज करिबा पय
நம்ம முட்டை வந்து வேக வச்சுட்டு அந்த தோல் எடுக்கும்போது வந்து நிறைய வாட்டி முட்டை வந்து தோல்லையே உரிச்சு வரும். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம், முட்டை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சுடு தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு உடனே வந்து நார்மல் வாட்டர் கொஞ்ச நேரம் ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை தோல் உரிச்சோம்னா முட்டை தோல் வந்து கரெக்டாக வந்துடும். ஃபுல்லாக உடஞ்சி வராமல் இருக்கும். முட்டையை வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு தான் ஹையில் வைக்காம லைட்டாக 2 சைட்லையும் ஃப்ரை பண்ணோம்னா முட்டையோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அது மசாலாவும் உள்ளே போயிடும். ಅಂಡ ರೆಡಿ ಹೇಗಲ್ಲ ಎಮ್ಮಿತಿ ಫ್ರೈ ಕೊರಿಗಿ ತರಕಾರಿ ಕೊರಿ ಬಾಪಾಯಿ நார்மலாக வந்து நார்த் சைடில் முட்டை குழம்பு செய்கிறாங்கன்னா பாயில் முட்டை போட்டாவே அது வந்துட்டு வேக வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு தான் போடுவாங்க. குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அந்த முட்டை எடுத்துட்டு அதுலேயே வந்து கிரேவி பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணல, நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம். अंडा फ्राई କରିବା ପାଇଁ ତେଲ यूज करथिला ना सेम तेलर आउ टिके तेल पकेकी पाणमुरी टिके जीरा टिके पकेकी बोलो फ्राई करबा ପାଇଁ दरकार। तापर किछि नै हम ऑलरेडी ग्राइंड करके रखुछ ना सेम मसाला ए भीतर मिक्स करबा ପାଇଁ दरकार। टिके दालचीनी आउ गोटे गुजराती पके देछि मु स्मेल ପାଇଁ। எண்ணெயில வந்துட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான், அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு பட்டை கொஞ்சமா லவங்கம் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பிரியாணி இலை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டோன்னே நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ତେଲରେ ଗୋଟେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସବୁ ମିକ୍ସ କରିଲା ପରେ ତାପରେ ମସଲା ଆମେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛେ ନା ସେ ମସଲା ତେଲରେ ମିକ୍ସ କରିକି ଆଉ ଲୁଣ ଟିକେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଅଲରେଡି ଏ ମସଲା ନାଇଟ୍ ଆମେ ରେଡି କରିକି ରଖିବା ଟାଇମରେ ଏବେ ଦେଖନ୍ତୁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ கிரேவி କରିବା ପାଇଁ ரெடி ஆயிଯିବ, டைம் भी வேஸ்ட் ஹோப नहीं। நைட்டே இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா காலையில வெறுமனே முட்டை பாயில் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திட்டு இந்த மசாலாவை போட்டுட்டு கிரேவி பண்ணிடலாம்। கிரேவி போட்டுட்டு ஆல்ரெடி கிரேவில எவ்வளவு தண்ணி ஊத்தணுமோ அவ்வளவு ஊத்திட்டு கொஞ்சம் திக்கா இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லா கொதிச்சுட்டு வந்த உடனே திக்காயிடும்। அந்த டைம்ல வந்துட்டு காரம் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி போட்டோம்னா கரெக்டா இருக்கும்। ଆଉ ଲୁଣ ରାଗ ନା ଏ ଟାଇମରେ ଦେଖିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଟିକେ ହଳଦୀ ପକେଇ ଦଉଛି, ତାପରେ ଟିକେ ରେଡ୍ ଚିଲି, କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ନା ସେଇଟା ଟିକେ, ଜିରା ପାଉଡର ଟିକେ ପକେଇ ଦଉଛି। କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ମୁଁ ଆମ ପେଷ୍ଟ କରିବା ଟାଇମରେ କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ପକେଇ ଦଉଛି, ଶୁଖିଲା ଲଙ୍କା ବି ପକେଇ ଦଉଛି। ସେଇଟା ପାଇଁ ରାଗ ଟିକେ ଦେଖିକି கரெக்டா ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଜିରା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। கவர் கொறிக்கி பொல்ல சிஜிபா பையன் சடிபா பையன் தோற்கார்। மிளகாத்தூள் வந்து நான் இப்போ கலருக்காக தான் போட்டிருக்கேன்। ஆல்ரெடி நம்ம மசாலா ஃப்ரை பண்ணும்போது காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம்। அதனால காரம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சமா காரம் போடணும்। நல்லா மூடி வச்சுட்டு மசாலா ஃபுல்லா நல்லா வந்த உடனே கொஞ்சமா பட்டர் போட்டிங்களேன்னா குழம்புல வந்துட்டு குழம்பு செய்யும் போது கிரேவி பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாவே போடணும், ஏன்னா பட்டர் வந்து இந்த ஸ்டேஜ்ல போடும்போது அதுவும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆயிடும்। அதனால मसाला सब फ्राई କରିବା ଟାଇମରେ ତେଲ ମୁଁ କମ ପକେଇ ଦଉଛି। ଏବେ ବଟର ୟୁଜ କରିବା ନା ସେଇଟା ପାଇଁ ବଟର ଟିକେ ପକେଇବା ଟାଇମରେ ଏ ତରକାରୀର ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଗ୍ରୀନ ମଟର ଏ ଷ୍ଟେଜରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, नहीं तो आलू पकेबा लोक भी आलू फ्राई करके पकेबा टाइम रे बढ़िया रहइबो। ए टाइम रे பச்சை பட்டாணி வந்து நான் போடுறேன் இப்போ। பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டிங்களா நல்லா இருக்கும்। உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டோன்னே அதுக்கப்புறம் முட்டை சேர்க்கணும்। குழம்பு வந்து அந்த கிரேவி மசாலா ஃபுல்லாக வெந்துட்டு நல்லா திக்காயிடுச்சு। நான் சுடு தண்ணி வந்து சைடில் வந்து கொதிக்க வச்சிருக்கேன்। கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துருவேன்। அதுக்காக முட்டை வந்து பாருங்க மசாலால ஃப்ரை பண்ணிட்டு அந்த கட் பண்ணி வச்சிருக்கிறதுல முட்டை பார்க்கவே அழகா இருக்கும்। இந்த டைம்ல கொஞ்சம் மசாலால நல்லா ஃப்ரை ஆயிட்டோன்னே சுடு தண்ணி ஊத்திட்டு நம்மளுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அவ்வளவு கிரேவி செஞ்சு பண்ணாவே போதும்। ग्रीन मटर ना संग संग सिझी देबो, सेटा पे टाइम बेसी टाइम कवर करके सिझीबा पे दरकार नहीं। अंडा बोलो पकिकी मसाला बोलो मिक्स होइगला टाइम रे टिके गरम पानी मिक्स करके हमक ग्रेवी केते थिक दरकार एतिकी पानी पकिकी कवर करके रखिबा टाइम रे संग संग हे जिवो। लास्ट टिके कस्तूरी मेथी पकिबा पे दरकार।
இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கஸ்தூரி மெத்தி இருந்ததுன்னா கொஞ்சமா போடுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்து போட்டிங்களானாவும் இன்னும் நல்லா இருக்கும். நான் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணாததுக்கு காரணம் ஏன்னா நான் அரைக்கும் போது கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிருக்கேன். அதனால फ्रेश क्रीम வந்து இப்போ நான் யூஸ் பண்ணல. फ्रेश क्रीम आपने यूज करिबना ए स्टेज रे पकिबा टाइम रे बढ़िया रहबो. आ मो फ्रेश क्रीम एबे पकी नंदी कोन पैना से मसाला सब ग्राइंड करिबा टाइम रे टिक्की कीरा पकी की ग्राइंड करचे सेटबे कस्तूरी मेथी पकी की धनिया पत्र ना छोटो छोटो कट करके पकी की मिक्स करिबा टाइम रे ग्रेवी रेडी आइ जिवो. नॉर्मल सिंपल ग्रेवी एटा बढ़िया टेस्टी बा आसीबो. भर्ता संगर भी रोटी संगर भी खाइबा पे बढ़िया रहबो. आपण मन भी ट्राई करके देखंतु. भलो लागिबो तो लाइक करिबो, कमेंट करिबो, हम चैनल को सब्सक्राइब करिबो. முட்டை குழம்பு சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.